ஆரம்பித்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தலை வச்சு நம்ம வந்து ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த தொக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், சிம்பிளாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சமையல் செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு நம்ம சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது சுடு சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் நமக்கு குழம்பு ரசம் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த தொக்கு ஒன்று வச்சு நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. வாங்க அந்த தொக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கட்டு நான் கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேன். இது நல்லா கழுகி கட் பண்ணி இதை வதக்கணும். இன்னும் இது கூட சேர்த்த பொருள்களெல்லாம் நம்ம வறுக்கணும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து 2 ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பாருங்கள் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. இப்போ இதையும் நம்மளோட பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வரமிளகாய் வந்து நம்ம வறுத்துக்கலாங்க. நான் வந்து காரத்துக்கு ஒரு 6-7 மிளகாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் மிளகாய் வந்து இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ மிளகாய் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இதே எண்ணெயிலைங்க நம்ம கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்து வதக்கலாம். கொத்தமல்லி தலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு இந்த தண்டோடையே நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள் கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஜார் பத்தாது அப்படிங்கிறனால நான் வேறு ஜார் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி மாறிடுச்சு. இந்த கொத்தமல்லி தலையை இது கூட சேர்த்துக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துங்க. நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நாரெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தொக்குக்கு தேவையான நம்ம உப்பையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா குறைன்னு, இந்த பவுடரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது, கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை நம்ம தழைச்சி விட்டுடலாங்க. பாருங்கள் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்குங்க. நான் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. பூண்டும் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த தொக்கு பிள்ளைங்க தொக்கை வந்து இதில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பு தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் கொத்தமல்லி அரைச்சி வச்சது நம்ம இதில் சேர்த்துட்டோங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுங்க நம்ம நல்லா வேகட்டு விட்டுடலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேகட்டுங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இடையிடையே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொடிச்ச வெல்லம் இருக்குதுங்க, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. பாருங்கள் கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது சமைக்கும்போது என்ன சமைக்கலாம் அப்படின்னு தோணும்போது நம்ம சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொத்தமல்லி தொக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு வெளியவே கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெளியூரில் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து விடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு கூட நீங்கள் கொடுத்து விடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.